தேர்தலில் வாக்களிக்கும் கடமையையும் ஹஜ் யாத்திரை கடமையையும் ஒப்பிட்டு ஆளாளுக்கு தான் தோன்றித்தனமாக பேச வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்லாமிய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்து நாயிம் மொக்தார் அவ்வாறு கேட்டுக்கொண்டார். யாருடைய பெயரையும் அவர் குறிப்பிடவில்லை என்றாலும் பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய பேச்சு பற்றிதான் அமைச்சர் பேசுகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஹஜ் கடமை உள்ளிட்ட சமய விதிகள் குறித்து யார் வேண்டுமானாலும் எதுவும் பேசிவிட முடியாது. அதற்கென முஃப்தி, ஜாக்கிம் உள்ளிட்ட அதிகார தரப்புகள் உள்ளன என்றார் அவர். இஸ்லாத்தின் கடமைகள் மற்றும் குடிமக்களின் ஜனநாயக கடமைகள் என்பது உணர்ச்சி பூர்வமான விஷயமாகும். எனவே எதையாவது பேசி மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை குழப்ப வேண்டாம் என டத்து நாயிம் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். பேரா ஆயக்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இஸ்லாம் வெற்றி பெறுவது முக்கியம் என்பதால் ஹஜ் யாத்திரையை தள்ளி போடுமாறு முன்னதாக அடி அவாங் பேசியிருந்ததே பெரும் சர்ச்சையாகியுள்ளது. இடைத்தேர்தல் வாக்களிப்பு ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 3 நாள் கழித்து ஹஜ் பயணம் தொடங்குகிறது. என்றாலும் இஸ்லாத்தின் வெற்றியை உறுதி செய்ய இடைத்தேர்தலுக்கு முஸ்லிம்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும் என மாராங் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹடி கூறியிருந்தார். ஆட்சியும் அதிகாரமும் முஸ்லிம்களின் கையில்தான் இருக்க வேண்டும், அவர்களை விட முஸ்லிம் அல்லாதோர் வலுவாக இருக்கக்கூடாது என்றும் அவர் சர்ச்சையை கிளப்பியுள்ளார்.